அதிகாரம் 1 அதிகாரம் 15, 16. கொலோசியர் 1:15, 16. எடுத்தவர்கள் 1, 2, 3 சொன்னோன்னு வாசிங்க. இல்ல ஸ்லைட பார்த்து வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்துள்ளவைகளும் பூலோகத்துள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சொல்லுங்க, அவர். யாரை குறித்து அவர் என்று சொல்லுகிறார்? இயேசுவை குறித்து. இந்த இயேசுவினால உங்களுக்கு எனக்கும் என்ன உண்டாச்சு? அதுக்கு மேல இருக்கிற வசனம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 14ஆம் வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறது. அவர். அவர் முதலாவது அவருக்குள், இரண்டாவது அவர். இயேசுவுக்குள் தான் உங்களுக்கு எல்லாமே. நீங்க ஒன்ன உறுதியா மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் இயேசுவுக்குள், நான் இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டி. நான் தேவனால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுல நீங்க தெளிவா இருக்கணும். இங்க 15ஆம் வசனத்தை அவர், நான் எதை பேசிட்டு வரேன்? இன்விசிபிள், விசிபிள். அதிர்சனமானது தரிசனமானதை பேசிக்கொண்டு வருகிறேன். இங்க இயேசுவை குறித்து பவுல் சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்து அதிர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சகல சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். இயேசு முதலாவது எப்படி இருந்தார்? அதிர்சனமானவராய் இருந்தார், காணக்கூடாதவராய் இருந்தார். இயேசு யாரோடு இருந்தார்? பிதாவோட இருந்தார். இப்போது அதிர்சனமான இயேசுவை காணக்கூடாத தேவன் காணக்கூடிய நிலைமையிலே தன்னை வெளிப்படுத்தும்படி இப்போது தம்முடைய குமாரனை மாம்சத்திலே வெளிப்படுத்தினதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அங்க வாசிக்கிறோம், அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சகல சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சரி, அந்த காணக்கூடாத இயேசு காணக்கூடியவராய் இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்ப காணக்கூடியவராய் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவுக்குள்ளே 16ஆம் வசனம் வாசிங்க. ஏன் என்றால் அவருக்குள். போதும். ஏன் என்றால் அவருக்குள். அந்த வார்த்தை கவனிக்கணும். ஏன் என்றால் அவர் ஏன் தரிசனமாய் வெளிப்பட்டார்? முதலாவது அதிர்சனமாய் இருந்தவர், இப்போது தரிசனமாய் வெளிப்படுகிறார், மாம்சத்திலே வெளிப்படுகிறார். ஏன்? அதைத்தான் பவுல் சொல்கிறார். ஏன் என்றால் வாசிங்க, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. வாசிங்க, பரலோகத்துள்ளவைகள் பூலோகத்துள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதலாவது பார்க்கிறோம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நான் சொல்றதை சொல்லுங்க. இயேசுவுக்குள் பிதா எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மறுபடியும் பார்க்கிறோம், அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாரை கொண்டு சிருஷ்டித்தார்? இயேசுவை கொண்டு சிருஷ்டித்தார். யாருக்கென்று சிருஷ்டித்தார்? இயேசுவுக்கென்று சிருஷ்டித்தார். கரத்தை உயர்த்தலாம் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மனதிலே என்ன, யார் இருக்கிறார்?
குமாரன் இருக்கிறார். தேவனுடைய மனதிலே குமாரன் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த குமாரனை கொண்டே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, குமாரனுக்கு என்றே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனை கொண்டு சிருஷ்டித்தார், குமாருக்கென்று சிருஷ்டித்தார். இதைத்தான் பவுல் நமக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கின்றோம். சரி, இப்ப நீங்களும் நானும் என்னவா இருக்கின்றோம்? நீங்களும் நானும் யார்? வேத வசனம் உங்களை குறித்து சொல்வதைத்தான் நீங்கள் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். நீங்களும் நானும் யார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதோ அதை அப்படியே நான் விசுவாசிக்கும் போதுதான் அந்த விசுவாசம் எனக்கு பேலன்ஸ் செய்யும். அந்த விசுவாசம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தை மேபி, ஒருவேளை அப்படி என்று சொல்லப்படவில்லை. ஐ வில், அதாவது ஐ வில் என்றால் நான் பின்னால செய்வேன், செய்யலாம் என்று சொல்லப்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் இஃப் என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனால் இஃப் என்ற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? யூதர்களுக்கு, பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு மோசேயின் மூலம் சொல்லப்பட்டது. இஃப் அது எதோட கனெக்ஷன் ஆனது? தேவன் கொடுத்த பிரமாணத்தோட கனெக்ஷன் ஆனது. தேவன் அவங்களுக்கு சொன்னார், நான் சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருந்து அதை கை கொள்வாய், ஆனால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இஃப். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு இடத்துல இயேசு இஃப் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டுல இயேசு ஒரே ஒரு இடத்துல இஃப் என்று சொன்னார். வேற எந்த இடத்திலையும் இஃப் என்ற வார்த்தை அவர் சொல்லல. அந்த இஃப் என்று சொன்ன வார்த்தை யாருக்கு சொன்னார்? மார்த்தாளுக்கு சொன்னார். அந்த வார்த்தை விசுவாசத்தை குறித்த வார்த்தை. மார்த்தாளுக்கு சொன்ன வார்த்தை, மார்த்தாளே நீ விசுவாசித்தால், இஃப் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்த வார்த்தை சொல்லப்படவில்லை. மோசேயின் மூலம் யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சில பகுதி உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்ப இன்னும் தெளிவு அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், இதை கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். இப்ப வாசிக்க போறோம். ரொம்ப முக்கியமான பகுதி இது. உங்க மனதில் நான் புரிய வைக்கிறேன். ஏற்கனவே புரிய வச்சிருக்கிறேன். இன்னும் புரிய புரிய புரியதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லேவியராகமம் 26, 14, 15, 16 வாசிக்க போறோம். 14 லேவியராகமம் 14, 15, 16. 1, 2, 3 வாசிக்க. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனையின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவார்களாகில். இதுல எதை முக்கியம் சொல்றேன்? நீங்கள் எனக்கு செவி கொடாமலும். எதை உங்க மனசுல வைக்கணும்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எனக்கு செவி கொடாமலும். உபாகம வாசிக்க வேண்டாம். 28:1 நீங்கள் செவி கொடுத்து. ஆகவே அவங்களுக்கு சொன்னது செவி கொடுத்து.
இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் செவி கொடாமலும் இந்த கற்பனையின்படி செய்யாமலும் போனால் என்ன நடக்குமாம்? அடுத்த வசனம் வாசிங்க, 16. நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், செய்வது என்னவென்றால், ஹல்லேலூயா. யார் செய்வது? நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், நீங்க எனக்கு செவி கொடாமலும் நான் சொன்னதை செய்யாமல் போனால் நான் உங்களுக்கு செய்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் செய்வதை குறித்து பேசவில்லை. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. பிதாவை பார்த்து சொன்னாரு, பிதாவே, இந்த பூமியில நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆகவேதான் சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிந்தது. ஆகவேதான் இயேசு சரீரத்தில் இருந்த போது தன்னண்டை வந்தவர்களிடத்துல நீ இதை செஞ்சுட்டு வா என்று ஒரு வார்த்தையும் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை, விசுவாசிக்கிறாயா, என் வல்லமை விசுவாசிக்கிறாயா? அப்படி என்றுதான் அவர்களோடு தேவன் இடைப்பட்டார். ஆனா இங்க எனக்கு செவி கொடாமலும் நான் சொன்ன கற்பனைய செய்யாமலும் போனா, நீ கேட்காம செய்யாமல் போனால், ஓகே, இப்போது என்ன நடக்கும்? இப்ப எதை வாசிக்கிறீங்க? அதே அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். லேவியர் 26:18. 1, 2, 3 வாசிங்க. இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாய் உங்களை தண்டித்து. எத்தனை தடவையா தண்டிப்பாரா? ஏளத்தனையா தண்டிப்பாராம். அவருக்கு செவி கொடாம போனா, அவர் சொன்னதை செய்யாமல் போனா தேவன் ஏளத்தனையாய் தண்டிப்பார். உங்களுக்கு எனக்கு இல்ல, ஆனா இருக்கிறத சொல்றேன். அவங்களுக்கு ஏளத்தனையாய் தண்டனை, செவி கொடாமலும் செய்யாமலும் போனால். ஓகே, அதே அதிகாரத்துல 21ஆம் வசனம் வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களே ஆகில் நான் உங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதாய் இன்னும் ஏளத்தனையான வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. ஏளத்தனையான தண்டனை, ஏளத்தனையான வாதைய உங்கள் மேல் வரப்பண்ணி. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? ஓகே, இப்ப மறுபடியும் வாசிக்க போறோம். அதே அதிகாரத்துல 23, 24 ரொம்ப முக்கியம். 23, 24 வாசிக்க. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், அடுத்த வசனம், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவத்தை நிமித்தம் தன் ஏளத்தனையாய் வாதித்து. நல்லா கவனிங்க அந்த வார்த்தைய. நான் உங்களுக்கு நான் செய்யும் தன்